ஹாய் காய்ஸ், காலேஜ் எவ்ரிடே எசன்ஸ் உங்களை வரவேற்கிறேன். என்ன செய்கிறேன்னு பார்க்குறீங்களா? கீரை கூட்டு பண்ணலான்னு. கீரை கூட்டுனா கீரை கூட்டு இல்லை, கீரை கடையல். அதுக்கு தண்டு கீரை எடுத்துகிட்ருக்கேன். என்ன செய்யுதுன்னு யோசனையாக இருந்தது. இன்றைக்கி சனிக்கிழமை வேறையா, என்ன செய்யறது? பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸும் இல்லை, அதனால் மத்தியானமே வந்துட்டா பாப்பா. அதனால் கீரை கடைஞ்சி கொடுக்கலான்ட்டு பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டுட்ருக்கேன். நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். ரொம்ப வேக வைக்க தேவையில்ல. கீரையில் எல்லா சத்தும் எல்லா போஷாக்கும் இருக்குது. அதனால் கீரை வாரத்துக்கு ஒரு 2-3 வாட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். டாக்டருக்கும் கொடுக்க தேவையில்ல காசு. நமக்கு கையில் பாக்கெட்டில் நம்ம காசும் இருக்கும். நல்லா வெந்து போச்சு பாருங்கள். குழ நல்லா வெந்து போயிடும். 5-10 நிமிஷம் போதுங்க கீரை வேகிறதுக்கு. நல்லா அடிகரமான பாத்திரத்தை எடுத்துக்கினேன் நான். நல்லா தண்டு கீரை இது. வாயில் போட்டோடனே கரையும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இது. இந்த கீரை நல்லாயிருக்கும், சாப்பாடு நல்லாயிருக்கும் பாருங்கள். புளி உப்பு போட்டுக்கினா, உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் அது அந்த புளியும் உப்பு நல்லா கொஞ்சம் மெத்துன்னு சாஃப்டாகட்டும். மூடி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே கடாயில் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். வடவை வீட்டில் பண்ணது தாங்க. வடவத்தை போட்டு காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துகிட்டு அப்புறமேட்டு கடைஞ்சிக்கலாம். நம்ம தண்ணியோட கடைஞ்சாக்கா நல்லா வராது. சில பேர் மிக்சியில் போடுவாங்க, நான் மிக்சியில் போட மாட்டேன், மத்தில் போட்டே கடைஞ்சிடுவேன். நல்லா பொரிஞ்சு போச்சு பாருங்கள் வடவும். இதை மத்திலே போட்டு கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சிக்கணும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அது கூட சாப்பாடு, சூடான கீரை, கூட நெய், அப்புறமேட்டு வத்தல் எடுத்துக்கலாம். கீரை கடைஞ்சிட்டேன் பாருங்கள். அந்த தண்ணியாலே ஊற்றிடலாம். பேட்டப்பளம் நல்லாயிருக்கும் பாருங்கள், பேட்டப்பளம். ஆனால் எனக்கு பிடிக்கல. எனக்கு ஊறுகாய் மிளகா தான் நல்லா இருந்திருக்கும். அதான் மோர் மிளகா அப்பளம் வறுத்துக்கினேன். பரவாயில்ல, நல்லா இருந்ததுங்க. சாப்பாடு நல்லா இருந்தது. இந்த வத்தல் கூட நல்லா இருந்தது. ஆனால் இது கூட வாழைக்காவோ கருணக்கிழங்கோ இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். நல்லா இருக்குது பாருங்கள். சாப்பாடு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு, சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும்.